ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வேலை பார்க்குறேங்க. ஸோ ஃபுட் டெலிவரி ஜாபில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ சவுதி அரேபியாவில் ஜாப் வேகன்சியை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை சவுதி அரேபியா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ துபாய், ஓமான், கத்தார், அப்புறம் சவுதி அரேபியா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சியை பற்றி ஏதாவது நியூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம அதை பற்றி போடுவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வீடியோ அனுப்புங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோம்புங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக, ஸோ இந்த மார்ச் மந்த் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரம்லான் நோம்பு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு வரல. எதுக்குன்னா கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை. நேற்று நான் போடாமல் தூங்கிட்டேன். அதனால் நேற்று கேமரா எடுத்துகிட்டு வரல. நல்ல மழை பெஞ்சிச்சு, நல்ல ஆர்டரும் எடுத்தேன். இன்றைக்கி சார்ஜ்லாம் இருந்துச்சு. சரி, ஓகே, அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர். இப்போ தான் லாகின் பண்ணோன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. சரிங்க, நம்ம அதுக்கு முன்னாடி இன்ட்ரோலாம் பார்த்துட்டு வாங்க, நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இப்போ இங்கே ஒரு கடைக்கு ஃபஸ்ட்டு ஹேங்கர் பாய் நான் தான். கடையும் புதுசு, எப்படி சொல்ல, புது கடை. ஃபஸ்ட்டு ஹேங்கர் ஸ்டேஷன் டெலிவரி பாய் நான் தான். இங்கே வந்து இன்றைக்கி பொருள் இருக்குது. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெளியேருந்து ஒரு பொண்ணு பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவங்க பெரிய விளாகர்னு நினைக்கேன். ஸோ யூடியூபா இன்ஸ்டா செலிப்ரிட்டியான்னு தெரில, பட் விளாகர் தான். வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அப்லோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கேன். என்னடா சூர்யா, தடவை ஒரு பொண்ணத்துக்கு யூடியூப்பில் காமிக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அவங்க ஒரு விளாகர், அவங்க அரபி கிடையாது, அரேபியன்ஸ் கிடையாது, வேறு ஏதோ கண்ட்ரி, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரு எவ்வளோ தூரம்? பக்கம் தான், 1.3 கிலோமீட்டர், ஜஸ்ட் 1.3 கிலோமீட்டர். அதில் போய் கொடுக்குறோம். இந்த கடையில் திரும்பி வந்து ஆர்டர் எடுக்கிறோம். ஏன்னா இந்த கடையில் வந்து ஆர்டர் எடுக்கும்போது குறுக்க வரக்கூடாதுடா. ஸோ நோம்பு டைம் ஆயிடுச்சுங்க. இன்னும் கரெக்டாக 1 மணி நேரம், இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியும்? 2 ஆர்டர் எடுக்க முடியும், 1 ஆர்டர் தான் எடுக்க முடியும். ஆனால் அது டபுள் ஆர்டர் எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கால் மணி நேரத்தில் ஆர்டர் வந்தால் தான் உண்டு. ஏன்னா அடுத்தது 7 மணிக்கு அப்புறம் ஆர்டர் வராது. இப்போ மணி 5:45, 7 மணிக்கு அப்புறம் எனக்கு செக்ஷனும் முடிஞ்சிடும். அப்புறம் 9 மணிக்கு தான் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சூப்பர்ண்ணே. இப்படியே டிராஃபிக் ஆகும் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களாம் வீட்டில் ஆள் தேட மாட்டாங்களாடே, இங்கே வந்து இப்படியே நிற்கிங்க ரோட்டில் எல்லாரும். ஸோ நம்மளுக்கு ஒரு 2வது ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க. ஃபஸ்ட் ஆர்டரும் சிங்கிள் ஆர்டர் தான், செகண்ட் வந்துருக்கு இந்த ஆர்டரும் சிங்கிள் ஆர்டர் தான். பட் இந்த ஆர்டருக்கும் எனக்கு இதுக்கு முந்தின நாள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று எடுத்தேன், இன்றைக்கி அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் இதே கடையில் தான் எடுத்திருக்கேன். அதே லொக்கேஷன். எனக்கு இப்போ தான் அதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் அன்றைக்கி கொடுத்த அதே லொக்கேஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னடா சாப்பாடு கிடைக்குமா? ஆமாங்க, நான் அன்றைக்கி இதே லொக்கேஷனுக்கு ஒரு வீட்டில் போய் கொடுத்தேன், சரிங்களா? அப்போ கொடுக்கும்போது அந்த வீட்டில் உள்ள ஒரு பிரதர் வந்து என்ன பண்ணாருன்னா, சாப்பிட்றதுக்கு ஷவர்மா, பெப்சி, கோக் கொடுத்துருந்தாரு. அந்த ஃபோட்டோ வேணால் சைடில் போடுறேன். ஸோ கொடுத்துருந்தாரு. மேபி இன்றைக்கும் அதே மாதிரி போனோம்னா அங்கே கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறையா இருக்குது. ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே கஸ்டமராக இருந்துச்சுன்னா அதே மாதிரி சிங்கிள் ஒரே காஃபி, அதுவும் அதே கோல்டு காஃபி ப்ளஸ் வித் சாக்லேட், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரௌனி, அதே மாதிரி எல்லாம் அதே மாதிரி இருக்குது. மேபி எனக்கு வந்து தேஜா ஊவா இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் தோணும், பார்த்தீங்களா? அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, போய் கொடுத்தாதான் அந்த பில்டிங் போனாலே கண்டுபிடிச்சிருவேன் அதானா இல்லை வேற யாருன்னு. அப்படியே ஃப்ரீயாக இருக்குது ஏரியாவே. அப்படி வெட்ட வெளியே ஹொயின்னு போவான். இதுலாம் ஒரு 1000 cc பைக் இருந்தோம்னா ஹொயின்னு போவோம், நல்லாயிருக்கும். ஆனால் ஃபைன் போடுவாங்க, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி தாங்க, கரெக்டாக சேம் கஸ்டமர், சேம் டைலாக், சேம் பர்சன். நான் நினச்சி 33 அந்த பில்டிங் நம்பர் எனக்கு நல்லா தெரியும், டோர் நம்பர் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அன்றைக்கி அதான் என்னோடய ஃபஸ்ட் டே நோம்பு. ஸோ அதுதான் அந்த மார்ச் 1 ஃபஸ்ட் டே நோம்பு. செகண்ட் கஸ்டமருக்கு அதுவும் அதே மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து கொஞ்சம் கோவத்தில் கத்திட்டாங்க.
ஏன்னா அந்த கடை ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் அங்கே ஒரு மாதிரி கத்துனாங்களா. செகண்ட் இது இந்த காஃபி, நான் அப்போ அதே மாதிரி வீடியோ சொல்லியிருப்பேன், காஃபியை போய் இவ்வளோ தூரம் ஆர்டர் போடுறாங்களே செவத்தை அப்படின்னு சொல்லிட்டு போனால் காஃபி வந்து ஒரு பிளாஸ்டிக் கப் நல்ல ஸ்ட்ராங்கு, அது தூக்கி செவுத்தில் மீறுத்துக்கு அடித்தாதான் உடையும், அந்த அளவுக்கு அது நல்லா சும்மாலாம் கீழே விழுந்தா உடையாது, அப்படி ஒரு காஃபி கப் அது. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சரி காஃபி தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வந்தேன் அந்த ஹைவேலலாம். அதே மாதிரி கஸ்டமர் லொக்கேஷன் வந்தேன், அவங்க வந்து பார்த்துட்டு தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க, இல்லை சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, இல்லை இனிதான் சாப்பிடணும் அப்படின்னு. ஓகே அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுனாங்க, நான் அப்போ இல்லை சாப்பிட வேண்டாம் சார் அப்படின்னு. அப்போ தண்ணி ஓகே அப்படின்னு, ஓகே சார் அப்படின்னு. உடனே உள்ளே போயிட்டு ஒரு கோக்கும் ஒரு டப்பாவில் ஒரு கோக்கு, பெரிய கோக்கு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஷவர்மாவும் ஃப்ரைஸும் இருந்துச்சு. அப்போ தந்தாருன்னு வாங்கிட்டேன். இன்றைக்கி அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் காஃபி, அதே லொக்கேஷன், டோர் நம்பர். அப்போ சேஃப் அப்படின்னாரு. ஆமாம் சார் சேஃப் அப்படின்ட்டு. ஓகே வெயிட் தகிக்கா அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். உடனே உள்ளே போயிட்டு ஒரு ஷவர்மா கொண்டு வந்து தந்திருக்கானா, அவங்க வீடியோ பார்த்தீங்களா, நீங்கள் அது ஒரு இடத்துல உட்காந்து, அதுக்கு தண்ணி இல்லை, இன்றைக்கி ஒரு பெப்சி தரல நமக்கு, பரவாயில்ல கடவுள் புண்ணியத்தை இது தந்ததே பெருசு. பட் நம்மளுக்கு இன்றைக்கி தண்ணி இல்லையா குடிக்கிறதுக்கு, அதான் தண்ணி கிடைக்கிற வரைக்கும் அந்த சாப்பாடு அப்படியே வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படின்னா அது ஓப்பன் பண்ணி லைட்டாக சாப்பிட்டாலுமே மிச்சது எல்லாமே உறைஞ்சிட்டுனா ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். அதுக்கான வழி என்னன்னு பார்க்கணும். இப்போ மேபி 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டு மிச்சத்தை அப்படி இருக்கணும்னா நிறைய இருக்கும் அதில், அதான் விஷயம். ஸோ 3வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு, 6:38 ஆயிடுச்சு. கொடுத்துடலாம், பக்கத்தில் 3.1 கிலோமீட்டர் யூட்டன் போட்டு நேராக போய் கொடுத்துட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்துட வேண்டியது. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் மந்தி ஷாப் இது, ஆர்டர்லாம் கொஞ்சம் இங்கே தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் கேட்கணும் உங்ககிட்ட. யார்ட்டையாவது கேப்கட்டோட நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏதாவது வாட்டர் மார்க் இல்லாத ஃப்ரீ வெர்ஷன் யார்ட்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் எனக்கு தர முடியுமா? யாராவது வச்சுருக்கீங்கன்னா எனக்கு அந்த ஃபைல் தேவைப்படுது. ஏன்னா நான் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் உள்ளது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. VPN கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னது வாட்டர் மார்க் உள்ளது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி யார்ட்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் மட்டும் எனக்கு டெலிகிராம்லேயோ இல்லைனா நீங்கள் சொன்னீங்கன்னா மெயில் ஐடியோ ஏதோ ஒன்று தாரேன், அதில் உங்களோட அந்த உண்டான வீட்டு கேப்கட்டோட இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அனுப்புங்க. காசு கொடுத்து வாங்கிடலாம், பட் இப்போனா நம்ம சேனல் பெருசாக டெவலப் ஆகலை, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். மேபி பார்ப்பேன், இல்லைனா ஃபிலிம் ஓரால் பேமெண்ட் கொடுத்து பண்ணால் அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, கேப்கட்டே மாதிரி நிறையா இருக்குது அதில், அது ப்ரோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மேபி அதில் போகலாம். பட் யார்ட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்க, அந்த டாப்பிங்லாம் விடுங்க. நம்ம வந்தாச்சு கஸ்டமர் லொக்கேஷன் பக்கத்தில் 2.2 கிலோமீட்டரு. என்னடா ஒரு யூட்டன் தான்டா போட்டால், ஆமாங்க ஒரு யூட்டன் தான், யூட்டன்லேயே கஸ்டமர் லொக்கேஷன் வந்துடுச்சு. இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்கிறனால தான் நம்மளால் 15 ஆர்டர் அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஹைவேல தான் இப்போ ஏறணும். வண்டியில் பார்த்தேன் பெட்ரோல் இல்லை, ஈயில் வந்து கிடந்து. சரி போன டைம் மாதிரி பெட்ரோல் இல்லாமல் எங்கேயும் நின்ற விடாது, பெட்ரோல் போட்டே போயிடும்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட வந்தாச்சு. என்ன நம்மளோட பெட்ரோல் வாலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 300 ரூபா இருக்குது, 304 ரூபா இருக்குது. ஓ 5 நாள் தான் ஆகுதோ, சரி 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 சரி.
13 லிட்டர், சரி 13 ரியாலா 16 ரியாலு. எத்தனை லிட்டர் போட்டிருக்கேன்? 7.5 லிட்டரா? என்ன கொஞ்சம் ஃபுல் பண்ணணும். 20 லிட்டர் ஆகும், 20 ரியால் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை கூட ஆகும். ஃபுல்லாகும். ஆனால் ஸ்டார்டிங்கை விட இப்போ நல்ல மைலேஜ் குடிக்குதுங்க. 22 ரியாலு 10 ரூபா, சரி 22 ரியாலு 10 லிட்ரு. ஃபுல் இல்லை, கொஞ்சம். நான் இந்த அளவுக்கு என்ன பெட்ரோல் இருக்கு போடலாம், ஆனால் வேண்டாம், ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடக்கூடாது. 22 ரியாலு 10 லிட்ரு போட்டிருக்கேன். இப்போ பறக்கும் வண்டியை. நீ இப்போ எங்கே போகிறேன்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆகுதுங்க. இப்போ தான் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ 7 மணிக்கு நம்மளோட கடைசி ஆர்டரு. 7 மணிலேருந்து நமக்கு ஆர்டர் இல்லை. 8, 9, 10 இப்போ தான் 10:30 தான் ஆர்டர் வந்திருக்கு. அதை போய் கொண்டு போயிட்டுருக்கேன். இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் போது 10:45 தான் போய் ஆர்டரே கொடுப்பேன். அப்புறம் அங்கேருந்து நான் சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம். அப்போ 11 மணி ஆயிரும். சரிங்களா? 11 மணிக்கு என்ன ஆர்டர் எடுத்தாலும் கம்மி தான். இன்றைக்கி ஆல்ரெடி 7 ஆர்டர், இது 8வது ஆர்டர் வைங்களேன். 15 ஆர்டர்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு இன்றைக்கி. மேபி அந்த ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 4 ஆர்டர் கிடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கிடைக்கல. பட் நான் என்ன பண்ணலான்னு நினச்சிருக்கேன்னா, நேற்று இயர்லி மார்னிங் 12லேருந்து 2:30க்குள்ளே நான் ரூம் போயிட்டேன். 4 ஆர்டர் மட்டும் எடுத்துட்டு. அதை நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு 3:30 வரைக்கும் வேலை பார்த்தா அதில் ஒரு 5 ஆர்டரோ இல்லை ஒரு 6 ஆர்டரோ கிடச்சிருந்து வைங்களா. 3:30 வரைக்கும் வேலை பார்த்து ஒரு 6 ஆர்டர் கிடைக்குன்னு வைங்களா. நாளைக்கு வந்துட்டு ஒரு 9 ஆர்டர் எடுத்தாலும் ஓகே தான். 10 ஆர்டர் ஆச்சு, 15 ஆர்டர் ஆச்சு அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம். ரெண்டு மணி ஆக போகுது மக்களே. 1:56. இப்போ 2 மணி வரைக்கும் 4 நிமிஷம் இருக்குது. இந்த 4 நிமிஷத்துல இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போக முடியாது. ஆனால் நான் தெரியாமல் இந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இது அங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி 3 ஹார்லி டேவிட்சன், இல்லை 2 ஹார்லி டேவிட்சன், ஒன்று ஹோண்டாவோட ஃப்ளைவிங். ஃப்ளைவிங்கா? பறந்து போடா வேகமா. அந்த ஃப்ளைவிங்குங்கிற வண்டிலாம் கார் மாதிரி அப்படி சொகுசாக படுத்துக்கிட்டு போகிறான். அப்படியே உட்காந்து சாஞ்சிக்கிட்டு ரிலாக்ஸாக போகிறான். மசாஜ் சேர் மாதிரி இருக்காது, அதில் தெரிக்க விட்றான் ஜம்முன்னு. வா, ஆப்போசிட் பாலத்தை திறந்துட்டான்ல. சூப்பர். அப்பவும் பறக்கலாம். திரும்பி அடைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி போயிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு வரணும். இப்போ அப்படி இல்லை, ஓப்பன் பண்ணிட்டாங்க. சூப்பர். அங்கே இருங்க வண்டி சவுண்டை பாருங்க. ஹார்லி டேவிட்சன் வண்டி சவுண்டை. அந்த ஹேண்டில் பார் தாங்க இருக்கிறதே ஒரு விஷயம். எவ்வளோ ஹைட்டான ஒரு ஹேண்டில் பார் பாருங்க. எப்படி தான் ஓட்டுவாங்க. எவ்வளோ நேரம் அப்படியே வைக்க முடியும்? நினச்சி பாருங்க. கையை எவ்வளோ நேரம் இப்படியே வச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்ட முடியும்? அந்த சத்தம் எல்லாமே பெல்ட்டுங்க. 1-2 மட்டும் பெல்ட் இல்லாமல் 1-2 பெல்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க ராடு. அந்த லாரிக்கெலாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, சாங்கா. இது ஹார்லி டேவிட்சன் இல்லை, இது வேற இது வண்டிங்க. இது நம்ம வண்டி, தெரிஞ்ச வண்டி தான். இது வந்து சந்தைக்குள்ள கொண்டு போகிறான் பாருங்க. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. 3:40 ஆக போகுது. இப்போ ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கு. இது எல்லா கடையும் கட்டன்னு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 4 o'clock பிறகு ஆர்டர் பண்ணாலும் 30 minutes 20 minutes ஆனாலுமே கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு லேட் ஆகிட்டுனா அது பிரச்சனை.
லேட் ஆகிட்டுனா ஒன்று கஸ்டமர் கத்திடுவாப்பில், ஏன்னா சாட முடியாது. அந்த நாள் ஃபுல்லாக அவங்க சாடாமல் இருப்பாங்க, அந்த கோவத்தை நம்ம மேலே காமிப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, ரெஸ்டாரண்ட்டில் லேட் ஆகுது. இப்போ நான் கடைசி இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பசங்க இல்லை, ஏன்னா அவங்க சாப்பிடணும் பார்த்திங்கன்னா டைம் ஆகுது, சாப்பிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுனால டிலே ஆகிட்டு, ரொம்ப டிலே ஆகிட்டு. நான் கஸ்டமர் ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பண்ணல. கடைசியில் பார்த்தா கிலோமீட்டர் பார்த்தேன், 4 கிலோமீட்டர் தான் போட்டிருந்து. சரி ஓகே, அப்போ வேறு கிலோ கொடுத்துடலாம். நம்ம என்ன சாடலைங்க, அதான் விஷயம். தலை வேற சுற்றி. நம்ம மத்தியானம் ரூமில் வந்து வரும்போது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் முடிச்சு ஷவர்மா தந்தாரா, அதில் நம்ம வந்து கரெக்டாக 3 பீஸ் தான் சாப்பிட்டோம். 12 பீஸ் இருந்து 3 பீஸ் தான் சாப்பிட்டேன், சின்னது. மிச்சம் நம்ம பக்கத்தில் ஒரு பெங்காலிக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒன்று கொடுத்தேன் ஒரு செட்டு. அப்புறம் இன்னொரு பையன், நம்ம ரூம்கார பையன் பங்கஜிருந்து, அவனுக்கு ஒரு செட்டு. இப்படி அவ்வளோ பேருக்கு கொடுத்துட்டு கடைசியில் நான் வெறும் 3 பீஸ் மட்டும் சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். இப்போ வயிறு பசிக்குதுன்னு சொல்ல முடியாது, பசி போயிடுச்சு. பசி போயிடுச்சு. இப்போ டயர்டாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன், எவனா நமக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வந்தானா நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே ஏதாவது மஸ்ஜித்தில் படுத்துக்கணும், அம்மாடி காலையில் அப்படியே இருந்துச்சு வேலைக்கு போயிடலாம் அப்படின்றேன். இந்த மாதிரி மஸ்ஜித்னா போதும், வண்டி ஒரு ஓரம் விட்டுமா நல்லா குரட்டை விட்டு தூங்கணுமான்னு இருக்கணும். சரிங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு வர்றது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான், சரிங்களா? இப்போ அதான் சொல்கிறேன், எப்போ அதான் சொல்லுவேன், உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம், உங்களோட ஓன் ரிஸ்க். இங்கே வந்த பிறகு சூர்யா நீ எப்படி இருக்க, நான் அப்படி இல்லை, நீ ஜாலியாக இருக்க, நான் அப்படி இல்லை, எனக்கு அப்படி கிடைக்க மாட்டேங்குது, அதுமாதிரி உனக்கு சம்பளம் நல்லா இருக்கு, எனக்கு சம்பளம் அப்படி இல்லை. ரெண்டாவது, நீ நல்லா இது பண்ணுற, என்னால் அப்படி பண்ண முடியல அப்படின்னா அது எனக்கு நானாக உருவாக்கணும் ஒரு இடங்க. இது வந்து டக்குன்னு எடுத்த உடனேலாம் கிடைக்கல. இதுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், இந்த மாதிரி நான் செலவு பண்ணுறேன், இந்த மாதிரி சுற்றுறேன்னா அது நானாக உருவாக்குனது. எவனோ எடுத்து டக்குனு என் கையில் தந்துட்டு இதா ஊறிச்சுட்டிக்கோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவனும் தரல. ஒரு நாள் சாப்பாடு காசை மிச்சப்படுத்திட்டு அடுத்த நாள் போய் நல்லா KFCலேயே மெக்டானல்ஸ்லேயே திம்பேன். ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவேனே தவிர, சூர்யா நல்ல மெக்டானல்ஸில் சாப்பிட்றோம், சூர்யா KFCயில் சாப்பிட்றோம், ஹர்பியில் சாப்பிட்றோம், நல்லா மந்தி சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு நேரம் சாப்பாடு இல்லை ஒரு நாள் சாப்பாடை எடுத்து வச்சு தான் அடுத்த நாள் நான் வச்சு வெளியுன்னு விழுப்பேன். அதனால சூர்யா எப்படி இருக்கான்னு நெக்ஸ்ட்டு நீங்கள் வராதிங்க. சூர்யா வந்து வேற, சரிங்களா? ஏதோ அதிர்ஷ்டமோ லக்கோ ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கெலாம் பாருங்க நம்ம சாப்பாடு கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நினச்சி நீங்கள் வந்துட்டு கடைசியில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா நான் பட்டியாக கிடக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது, இங்கே வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, எனக்கு பயமாக இருக்குன்னா இங்கே எதுக்கு வரணுங்க? நான் ஏன் அந்த மாதிரி வீடியோ போட மாட்டேங்கன்னா, என் வீட்லேயும் உயிருள்ள ஜீவன்கள் இருக்காங்க. எங்கள் அம்மா இருக்குது, பாட்டி இருக்காங்க, தம்பி இருக்கான், இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பயப்படக்கூடாதுங்கிற ஒரே ரீசனால தான் நான் வந்து இங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறத பெருசாக போட மாட்டேன். மற்றபடி சொல்லுவேன், சேஃப் கிடையாது ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு பண்ண தவிர, அதுக்கு நீங்கள் ஆக்சிடென்ட் மட்டுமே ஆகும்னு சொன்னேன்னு வைங்களேன், எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க டெய்லியும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருக்க வேண்டியது. அதனால் இதையும் நீங்கள் பார்க்காதீங்க. என்ன பார்க்காதீங்க, உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க, நல்ல ஏஜென்சி போயிட்டு நல்ல கம்பெனிக்கு வாங்க. அதை விட்டுட்டு சூர்யா இருக்கான், சூர்யா வீடியோ பார்த்தா வந்தேன் அப்படிதான் சொன்னீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க, பிரயோஜனமே கிடையாது. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ கொடுத்துன்னா அப்படியே பிரேக் எடுத்துட்டு ரூம் போயிட வேண்டியதான். ஏன்னா 4 o'clock ஆகிட்டு. இப்போ ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காப்புல, அவங்களும் சாப்பிட்ருப்பாங்க. இன்றைக்கி போய் நம்ம போயிட்டு ஒரு 5 மணி போகிறப்போ எல்லாத்தையும் போட்டு உருட்டிடக்கூடாது. எப்படிங்கன்னு போகிறக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். இப்போ இங்கே நான் இருக்க ஏரியாவிலேருந்து நான் போக வேண்டிய ஏரியாவுக்கு போனோன்னா ஒரு 1 மணி நேரம் இல்லை, அதிகபட்சம் 45 நிமிஷம் ஆகணுங்க. அப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் போட்டு ஊற்றிட்டு கிடக்கணும் போல் சாப்பாடு இருக்கணும் ரூமில், அது ஒரு விஷயம் இருக்குது. அதுவே நான் நினச்சி பார்க்கலாமா.
Yeah, Nikhil, you bring all items, rice, chicken, onion, potato, all you purchase, okay? Tomato, potato, chili, all you purchase.